இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் இந்த ஹை ஃப்ரீக்வன்சி அப்புறம் ஹையர் சோல்ஸ் இப்படி சொல்கிறாங்க இல்லையா, அது எப்படி நம்மளை ஆட்கொள்ளுது அப்படிங்கிறத என் அனுபவத்துலேருந்து உங்ககிட்ட 2 விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு முறை நான் மதுரையில் ஒரு ப்ரோக்ராம்காண்டி போயிருந்தப்போ, அது 9 மணிக்கு இங்கேருந்து நான் காலையிலேருந்து 5 மணிக்கு 5:30க்கு இங்கேருந்து கிளம்பி போய் நான் மதுரையில் அந்த ப்ரோக்ராம் நடக்குது போயிட்டுருக்கேன். அப்போது ஒரு மீனாட்சி கல்யாண மண்டபம்னு நினைக்கிறேன். அந்த மீனாட்சி கல்யாண மண்டபத்துக்கு போகிறதுக்கு 100 அடி ரோட்டிலேருந்து இறங்கி ஸ்ட்ரைட்டாக போகணுன்னு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு அங்கே ஏற்கனவே மதுரையில் இருக்காங்க. அவங்க அங்கே அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துடுறாங்க, நான் இப்படி போகிறேன் இந்த மாதிரி. அப்போது நான் அந்த மாரியம்மன் கோயில் ஒரு தெப்பம் இருக்குது, அந்த தெப்பத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் அந்த லாஸ்ட் எண்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த வழியில் நான் நடந்து போயிட்டே இருக்கும்போது என்னென்னா, அப்போது என் மனம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியிலையும் ஒரு விதமான அமைதியிலையும் இருந்துச்சு. இதை நான் அப்பப்போ உணர்ந்திருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. ஆனாலும் நடந்து போயிட்டே இருக்கேன். எனக்கு என்னென்னா 100 அடினோடனே என்னோடய அறிவு என்ன சொல்லிடுச்சுன்னா, கொஞ்சம் தூரம் தான் இருக்கும்னு. ஆனால் நடக்க வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது எதிரில் உள்ளவங்கள்ட்ட கேட்குறேன், அது அந்த மண்டபம் பேர் சொல்லி எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கேன். இப்படி கேட்டுகிட்டே போயிட்டுருக்கும்போது என்னோடய கையில் கொஞ்சம் சில்லற காசும் வச்சுருக்கேன் கையில். ஏன்னா உள்ள கோயில் இருக்குது, வர வழியில் போகிற வழியில் அந்த கோயிலில் சும்மா சாமி கும்பிட்டு அதில் அப்படி தட்டில் போட்டு போயிட்டுருக்க மாதிரி ரெண்டு இடத்துல அப்படி நான் போனேன். 3வது இடத்துல போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா, உள்ளே தள்ளி ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க. அவங்க ரொம்ப அழுக்கு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, எல்லாம் உட்காந்துருந்தாங்க. அவங்க என்னை பார்த்து எப்படி சிரித்தாங்கன்னா, ரொம்ப பழகுனவங்க, ரொம்ப எப்படி நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, அந்த மாதிரி என்னை பார்த்து ரொம்ப நல்லா சிரித்தாங்க. நான் சிரித்தோடனே அவங்ககிட்ட என்ன அறியாமல் நான் அவங்ககிட்ட பக்கத்தில் போகிறேன். போகும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என் கையில் என்ன காசு கையில் இருக்கோ அதை அந்த காசை அப்படியே அவங்கக்கிட்ட கொடுத்துடணுன்ட்டு. பொதுவாக நம்ம காசு ஒருத்தவங்களுக்கு போடுறதுன்னா, கையிலேருந்து சில்லறை எடுத்து அதில் ஒரு 5 ரூபாயோ இல்லை 2 ரூபாயோ இப்படி 1 ரூபாயோ இப்படி தானே போட்டுட்டு அதுக்கப்புறம் போவோம். அந்த வகையில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எடுத்து அப்படியே பையில் போட்டுறணும் அவங்ககிட்ட அப்படின்னு. உடனே அவங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. நானும் அவங்க பார்த்து சிரித்து பக்கத்துலேயே போகிறேன். மொத்தமாக ரொம்ப அழுக்கு துணியெல்லாம் சுற்றிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் அவங்க முகத்தில் ஒரு தேஜஸ் இருந்துச்சு பாருங்களேன், அவ்வளோ இருந்துச்சு. அந்த காந்த சக்தி, அந்த வசீகரம்னு சொல்கிறாங்களே, அதுதான். அப்போது நான் பக்கத்தில் போனோடனே அந்த காசை அவங்க பார்த்து சிரிக்கிறாங்க. நான் உடனே என்ன செஞ்சேன்னா, அந்த கையில் அந்த காசை அப்படி உள்ளங்கையில் முன்னாடி விரிச்சோடனே அவங்க என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தவங்க அப்படியே சட்டுன்னு மூஞ்சி சுருக்கிட்டாங்க. அப்படி ஒரு மாதிரி சோகமாக அப்படி உம்முன்னு ஆகிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அச்சச்சோ, நம்ம ஏதாவது ஏதோ பண்ணிட்டோம் போல், அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே நான் அது கொடுக்கும்போது நான் மலர்ந்து கொடுத்தது, அவங்க முகத்தை அப்படி பார்த்தோன்னே என்னோடய முகமும் அப்படியே சுருங்கிடுச்சு. நான் என்னமோ பண்ணிட்டோம் தப்புன்ட்டு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி பேன் முடிச்சுட்டு இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்படி அந்த கையை உள்ளங்கையை விரித்து வச்சுருக்கேன், அந்த கையிலேருந்து அப்படி காசை அப்படி தள்ளினாங்க. அதுலேருந்து ஒரு 2 ரூபா காயினை மட்டும் எடுத்துக்கிட்டு என்னை பார்த்து மண்டையை ஆட்டி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அப்படி ஒரு டேர்ன் பண்ணி நான் அப்படி நடந்தேன் பாருங்கள். அப்படி நீங்கள் வானத்தில் ரெக்கையெல்லாம் இருந்தால் பறப்போம்னு ஒரு ஃபீல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. ஒரு அமைதி, ஒரு ஆனந்தம், ஒரு பரவசம். இதெல்லாம் நம்ம வார்த்தையிலையும் ஒரு சினிமாலேயும் அந்த மாதிரி உணர்ந்து ஒரு புக்கு படிக்கும்போதோ ஒரு சினிமாவில் நடிக்கும்போதோ இந்த வார்த்தைகளையோ நம்ம உணர்ந்திருப்போம். யாரோ உணர்றதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்மளே உணரும்போது எப்படி இருக்குங்கிறத நான் அன்றைக்கி தான் உணர்ந்தேன். ஸோ அப்போ அந்த நேரத்தில் நான் ஒரு விதமான என்ன சொல்கிறது, அந்த இன்பத்தை நான் இன்னும் இப்போ நினச்சாலும் என்னால் உணர முடியுது. ஆனால் அந்த இது விவரிக்கவே முடியல. நான் திரும்பி பார்க்கவே இல்லை அவங்கள. அப்படியே நடந்துட்டேன். நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த அடுத்து கொஞ்சம் தூரம் நடக்கிறது கூட எனக்கு ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப என்னால் ஒரு சந்தோஷமான மனநிலையில் போக முடிஞ்சுச்சு. அன்னைக்கு அந்த மனநிலையில் போகும்போது தான் என்ன நினச்சின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ரோக்ராமில் வள்ளலார் அப்புறமா இந்த கவனகர் ப்ரோக்ராம் தான் அது. அப்போ அந்த ப்ரோக்ராமில் என்னென்னா, நான் அந்த சித்தர்களை ப்ரெசன்ஸை நான் உணர்ந்தேன். அப்போ எதை வச்சு நம்ம சொல்கிறோன்னா, நம்ம காரணமே இல்லாமல் கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். நம்ம எந்த எண்ணமும் போடாமல், எதையுமே நம்ம வேண்டாமல், எந்த பிரார்த்தனையும் எதுவும் வைக்காமல் நமக்குள்ளே அந்த
அந்த கண்ணீர் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதை வச்சு தான் நம்ம அவங்க ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இது நடந்தது, அது சொல்கிறேன். இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இதன் மூலம் நான் நம்மக்கிட்ட ஒரு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா, கோவிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், காமாட்சி அம்மனாக இருக்கட்டும், காசி விஸ்வநாதராக இருக்கட்டும், எங்கேயுமே போனால் மூலஸ்தானத்தில் தான் அந்த இறைவன் இருப்பான்னு சொல்லவே முடியாது. நீங்கள் சரியான ஒரு பதத்தோடையும், சரியான ஒரு பக்தியோடையும், சரியான ஒரு நம்பிக்கையோடையும் நீங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ராக போகும்போது உங்களுக்கு அருள் கொடுக்கணுங்கிறது பிராப்தம் அங்கே எழுதப்பட்டு இருந்ததுன்னா, நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே யாராவது ஒரு பிச்சைக்காரர் வடிவத்திலையோ, இல்லைன்னா ஒரு ஒரு உடல் ஊனமுற்றவங்களோ, இல்லை அவங்கள பார்த்தா இந்த மாதிரி நல்ல மாதிரி தன்மையிலே இல்லைங்கிற ஒரு உருவத்திலே இருப்பாங்க. அவங்க தான் உண்மையான மீனாட்சி, அவங்க தான் உண்மையான காமாட்சி, அவங்க தான் உண்மையான காசி விஸ்வநாதர். இதை வந்து யார் பார்ப்பாங்கன்னா, யார் பார்த்துக்க முடியும்னா, உண்மையான பக்தியோடையும், அந்த கடவுள் மேலே வந்து ஒரு விதமான ஏக்கத்தோடையும், ஒரு விதமான ஒரு பக்தி பரவசத்தோடு போகும்போது அவங்கள கண்டுபிடிக்க முடியும். அவங்க கண்டுபிடிக்கலனாலும் இவங்களே தடுத்தாட்கொண்டு, அந்த அந்த ரூபமாக இருக்கவங்களே தடுத்தாட்கொண்டு அவங்களுக்கு ஜஸ்ட் ப்ளஸ்ஸிங்கோ, இல்லை ஏதாவது கொடுத்தோ, இல்லை நம்மக்கிட்டேருந்து ஏதாவது வாங்கியோ, அந்த நம்மளோட அந்த 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 டைமில் உள்ள கர்மாவையோ, பாவத்தையோ அந்த நேரத்தில் நிவர்த்தி பண்ணிடுவாங்க. இதுதான் உண்மை. இதை வந்து அனுபவத்தில் உள்ளவங்க 100% கண்டிப்பாக இதை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழனி மூட்டை சாமிகள் அப்படின்னு கணக்கப்பட்டியில் இருக்கார்ல, அது அவர். அப்போது அவரை வந்து பார்க்கும்போது என்னென்னா, பழனி போகிறோன்னு சொல்லி தான் நாங்கள் போயிருந்தோம். ஆனால் எனக்கு கணக்கப்பட்டின்னு ஒரு இடமும், அங்கே ஒரு சித்தர் இருக்காருங்கிறதோ எனக்கு எதுவும் தெரியாது அந்த டைமில் போகும்போது. பழனிக்கு முன்னாடி இறக்கிட்டாங்க எல்லாம். ஏன்னா அதுவும் என்னோடய தோழி கூட்டிகிட்டு போனது தான். அப்போ வந்து என்னென்னா, அவங்க பழனி போகிறோன்னு சொன்னதுனால நானும் வீட்டில் பழனின்னு சொல்லி தான் வந்தேன். சரி, இந்த இடத்துல இறங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப போவாங்க போல் அப்படின்னு தான் நினச்சேன். அன்றைக்கி நைட்லாம் இருந்துட்டு இவங்க ஒரு எளிமையான ஒரு உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் காலையில் உணவு இதெல்லாம் செஞ்சு அந்த அந்த கணக்கப்பட்டி அந்த சித்தசாமிக்கு படைச்சிட்டு அவங்க பெர்மிஷனோட சாப்பிட்டுட்டு அவங்க வந்து விடைபெற்றா தான் நம்ம வந்து வீட்டுக்கு போகணுங்கிறது தான் அவங்க ஒரு ஐதீகமாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே முதல் எடுத்தோடனே அவர் வடக்கால போங்க, தெற்கால போங்கன்னு சொல்லிட்டு நைட்டு நாங்கள் போனோடனே அன்றைக்கி நைட்டு போய் பார்க்கும்போது திட்டுறாரு. என்ன சாமிங்கிறாங்க, சித்தருங்கிறாங்க, ஆனால் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சித்தருன்னு சொல்கிறவரை நான் நேரில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேரை, ஆனால் நான் வந்து நேரில் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சதே கிடையாது. இப்போ இப்படி சொல்கிறாங்க, அதுவும் இல்லாமல் துரத்தி விட்றாரு, மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஓகே, நம்மளையும் வடக்காமல் போக சொல்லிட்டாரு அப்படின்னா பின்னாடி இவங்க பேசிட்டு வராங்க. உள்ள மக்கள்லாம் வடக்கால போனால் வீடு கிடச்சிரும், வீடு வந்துடும், நம்ம வீடுன்னு வேண்டிட்டு வந்தால் வீடு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அன்றைக்கி நைட் போயிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து இங்கே ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, எல்லாம் செஞ்சுட்டாங்க. அடுத்து அவர்கிட்ட போய் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்டு அந்த ஃபுட்டை வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் தான் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அன்றைக்கி ஒரு இன்சிடெண்ட்டான நடந்துச்சு. அப்போது இங்கே உட்காந்து நான் உள்ளே உட்காந்து எல்லாம் போய் அவரை கூப்பிட்டு பேசுகிறதுக்காண்டி அவர்கிட்ட வந்து எல்லாம் வந்து அந்த பெர்மிஷன் தரதுக்காண்டி அங்கே மக்கள் உட்காந்துருக்காங்க. அந்த உணவெல்லாம் அவருக்கு முன்னாடி படைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அவர் வந்து உத்தரவு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவு சாத்தியிருக்கு அந்த அவர் தங்கியிருக்க அறை. இங்கே நாங்கள் அந்த தங்கியிருந்த இடத்துல வந்து அவரோட ஃபோட்டோ வச்சு அது கீழே உணவுகள்லாம் வச்சு அந்த உணவுகள்லாம் படைச்சிருந்தாங்க. அவர்கிட்ட அந்த இடத்துல ஒருத்தர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தார். அப்போ 25 வருஷமாக அவர் கூட இருக்கிறதாகவும், அவர் என்ன மாதிரி இருந்தார், எந்த மாதிரி எப்படி ஆரம்பத்தில் இருந்தார், இப்போ எப்படி வந்தார், இதெல்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். அப்போது அந்த டைமில் பேசிகிட்டே இருக்கும்போது, சரி இவ்வளோ நேரம் ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சு, இன்னும் மக்கள் இப்போ அவர் உத்தரவு தரல, அதுக்குள்ளேயும் ஏன் வரல இன்னும் அப்படின்னு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சரி நான் எழும்பி போகும்போது, ஏன் நீங்கள் போய் சொல்லி அவர்கிட்ட வந்து சரின்னு சொல்லி உத்தரவு வாங்க சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். சரி அப்படி தான் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிரிச்சிட்டே உள்ளே போனேன். எங்களை கூட்டிகிட்டு வந்தவர் என்ன பண்ணார்னா, அவர் முன்னாடி உட்காந்துருந்தார் நான் உள்ளே போகும்போது. அவர் பார்க்குறாரு ஒரு பார்வை பார்த்துட்டு, நாங்கள் இவ்வளோ நேரம் காத்து உட்காந்துருக்கோம், நீங்கள் இப்போ வந்தவங்க, நீங்கள் வந்து எதாவது செஞ்சுருவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தார். சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படி போய் முன்னாடி அவருக்கு அந்த கதவுக்கு எதிரில் வந்து உட்காந்துக்கிட்டேன். உட்காந்தோடனே நான் என்ன நினச்சேன்னா, நீங்கள் வாங்க, நீங்கள் 1.5 மணி நேரம் ஆச்சு, நீங்கள் வாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போது உள்ளே ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்ருக்குன்னு எனக்கு உள்ளன்னு ஒரு தோணுது. அப்போது வந்து என்னென்னா, வந்தது உள்ளே பேசிகிட்டு இருக்கிறது முருகன் அப்படின்னு தோணுது. முருகன்கிட்ட பேசிகிட்ருக்காரா, முருகன் வந்து இவர்கிட்ட பேசுகிறாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, சரி நான் என்ன செஞ்சேன், பாம்பு உருவம் எடுத்து அந்த ஒரு அடி கதவு கொஞ்சம் கேப் இருக்குது, அதுக்குள்ளே போகும்போது சட்டுன்னு கதவு திறந்துருச்சு. திறந்தோடனே அவருக்கு முன்னாடி நான் இருக்கேன் இப்போது.
அவர் திறந்தோடனே என்ன என்ன பண்ணாருன்னா, "வாங்க